இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் யாழ்ப்பாண மாவட்டம் கல்வியங்காடு பகுதியில் விற்பனைக்காக இருக்குது. ஒன்றரை பிறப்பு காணிக்கு அமைஞ்ச இந்த வீட்டுக்கு உரிமையாளர் சொல்கிற விலை இந்த காணியையும் வீட்டையும் சேர்த்து மொத்தமாக 80 லட்சம் ரூபாய். நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு இந்த வீட்டை வாங்குறது அப்படின்னு சொன்னால் வாங்கி கொள்ள முடியும். இந்த வீடு சம்பந்தப்பட்ட முதலாவது தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு யாழ்ப்பாணம் மாவட்டம் கல்வியங்காடு பகுதியில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் கல்வியங்காடு கிழக்கு பகுதியில் தான் இருக்குது. கல்வியங்காட்டுக்கு சந்தைக்கு பக்கத்தில் இருக்கிற கல்வியங்காடு மனோன்மணி ஆலயத்துக்கு நேர முன்னுக்கு இருக்கிற வீதியில் பிரதான வீதியில இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வீடு இருக்குது. அதாவது யாழ்ப்பாணம் பெறத்துற பிரதான மெயின் ரோட்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 2 பிறப்பு காணிக்கு அமைஞ்ச இந்த வீடு இருக்குது. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற சரியான லொக்கேஷனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீட்டினுடைய கூகுள் லொக்கேஷன் இணைக்கப்பட்டிருக்குது. நீங்கள் நேரடியாக இந்த மேப்பை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடு அமைஞ்சிருக்கிற சரியான இடத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும். இந்த வீடு சம்பந்தப்பட்ட பொதுவான தகவல்களை முதல் பார்ப்போம். இந்த வீடு என்ன வாசல் வீடு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கல்வியங்காடு பகுதியில் இருக்கிற இந்த வீடு வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டின் 4 புறத்தில் 3 புறத்துக்கு மதில் இருக்குது. அதாவது முன்பகுதி தகரம் அடைக்கப்பட்டிருக்குது, வேலி போடப்பட்டு தகரம் அடைக்கப்பட்டிருக்குது. முன்பகுதி தவிர்ந்த ஏனைய 3 புறங்களுமே நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்க்க தெரியும், 3 பக்கமும் மதில் கட்டப்பட்டிருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய கிணறு வெட்டு கிணறு இந்த வீட்டுக்கு முன்பகுதியில் அமைஞ்சிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய அவுட் ஹோலை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ இந்த வீட்டினுடைய இன் ஹோலுக்குள்ள வந்துட்டீங்க, அதாவது உள்ளுக்கு இருக்கிற ஹோலுக்கு வந்துட்டீங்க. மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சீலிங் போடப்பட்டிருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குள்ள எத்தனை அறை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் மொத்தம் 3 அறைகள் இருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு அட்டாச் பாத்ரூம் கிடையாது, நார்மல் பாத்ரூம் தான் இந்த வீட்டுக்கு வெளிப்பகுதியில் இருக்குது. இந்த வீட்டுக்கு வெளிப்புறத்தில் குளியல் தொட்டி ஒன்று கட்டப்பட்டிருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை வாங்குறவர்கள் வீட்டுக்கு பின்னுக்கு இருக்கிற பகுதியில் கோழி வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது அப்படியான வேலைகளை செய்து கொள்ள முடியும். ஏன் அப்படி என்று சொன்னால் பின்னுக்கு ஒரு கோழி கூடும் ஆட்டுக்குரிய கொட்டிலும் இந்த வீட்டுக்கு பின் பகுதியில் இருக்குது. இந்த வீட்டுக்கு பின்பகுதியில் ஒரு சிறிய இடப்பகுதி இருக்குது. அதாவது கால்நடை வளர்ப்பதில் ஆர்வம் இருந்தால் நீங்கள் இந்த வீட்டை பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த வீட்டுக்கு பின்னுக்கு இருக்கிற இந்த இடத்தை பயன்படுத்தி கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம்தான் அதுக்குரிய இடமாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற இடம். ஆட்டுக்கொட்டிலும் இருக்குது, அதே போல் கோழிக்குரிய இடமும் இருக்குது. கிட்டத்தட்ட 100 கோழிக்கு மேலே வளர்க்கக்கூடிய இந்த கோழிக்கூடும் இந்த வீட்டுக்கு காணிக்க இருக்குது. அடுத்ததாக இந்த காணியை சூழவுள்ள பகுதியில் இருக்கிற பயன்தரு மரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக 5 தென்னை மரங்கள் இந்த காணிகை இப்போ காய்த்து கொண்டிருக்குது. அதை விட 15 கண்டுகள் நடப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற கண்டெல்லாம் சிறிய கண்டுகளாக 15 கண்டுகள் நடப்பட்டிருக்குது, தென்னம்பிள்ளைகள். அதே போல் 2 சிறிய பிலா மரங்களும் வாழை மரங்களும் இந்த காணிகை இருந்து கொண்டிருக்குது. அதே போல் முன்னுக்கு வீட்டின் முன்பகுதியில் ஒரு ஜம்பு மரமும் இருக்குது. பயன்தரு மரங்கள வகையில் அந்த மரங்கள் இருந்து கொண்டிருக்குது. யாழ்ப்பாணம் மாவட்டம் கல்வியங்காடு பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்ததாக இந்த வீட்டுக்குரிய விலை முன்னாடியே சொல்லிட்டோம். மொத்தமான விலை இந்த காணிக்கும் வீட்டுக்கும் சேர்த்து மொத்தமான விலை, அதுவும் உரிமையாளர் சொல்கிற விலை 80 லட்சம். நேரில் போய் பார்த்துட்டு சில தள்ளுபடிகளோடு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது அவர் சொல்கிற விலை 80 லட்சம், உங்களுடைய விலையை கேட்டுக்கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த வீட்டை வாங்குறது அப்படின்னா யாரை தொடர்பு கொள்ள வேணும், அவருடைய டெலிஃபோன் நம்பரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வீட்டை வாங்க வேண்டி இதில் 2 இலக்கங்கள் விழுந்து கொண்டிருக்குது. மேலே இருக்கிற இலக்கம் சாதாரண தொலைபேசி இலக்கம், நார்மல் கால் அடிக்கிறதுக்குரிய இலக்கம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 2 இலக்கத்தில் ஏதோ ஒரு இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் இந்த வீட்டை பார்க்குறது வாங்குறது அப்படின்னு சொன்னால் இந்த இலக்கத்தை பயன்படுத்தி பேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது இந்த வீட்டை வாங்குகிற தேவைகளுக்கு இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க.
இதே போல் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய காணிகள் வீடுகள் கடைகளை நீங்கள் விற்க போகிறீங்க அல்ல வாடகை கொடுக்க போகிறீங்கன்னா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும், விற்பனை செய்து கொள்ள முடியும், வாடகை கொடுத்து கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் நார்மல் கோல் ஊடாகவோ அல்ல வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய விளம்பரங்களை இந்த தளத்தில் பதிவேற்றிக் கொள்ள முடியும். இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்குறீங்க, அதை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள் ஆவணங்கள் சரிவரை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. நீங்களோ அல்ல சட்டத்தரணி ஊடாகவோ சரிவரை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பாதுகாப்பான முறையில் செய்யுங்க. இது எல்லா வீடியோலையும் அறிவுறுத்தலுக்காக சொல்கிறது, உங்களுடைய பாதுகாப்புக்காக இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்குது. இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன். இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை தொடர்ந்து பாருங்க.